வணக்கம் நண்பர்களே, இது விடியல் விலாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. சோழர் படை மேலை சாளுக்கியம் கல்யாணியை வெற்றி பெற்றாங்களா, போர் எப்படி இருந்தது அப்படின்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். மனைவி இறந்த பிறகு கேசவ நாராயணன் எப்படி இருந்தார், அவருடைய நிலை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். எதிரி தான், அவங்களுக்கு இரக்கம் காட்டினாலும் அவங்க நம்மளை தோற்கடிக்கத்தான் நினைப்பாங்க அப்படின்ற விஷயம் இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நாம் கதை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க கதை கேட்கலாம். ஜெய விஜயீ பவ. நான் கேசவன் நாராயணன், சோழ தேசத்தின் உபதளபதி, அந்தணன், ஆனாலும் போர் தொழில் செய்பவன். எதிரியின் வஞ்சத்தால் மனைவியையும் 367 சோழ வீரர்களையும் இழந்து நிற்கிறேன். என் மனைவியின் உடலை தொட்டுவிடக்கூடாது என்பதற்காக சுள்ளிகளை கொண்டு வந்து அவளை சுற்றி வேலி போட்டார்கள். நான் விலகி நின்று வேலூன்றி வேடிக்கை பார்த்தேன். அடி வயிற்றிலிருந்து அழுகை பீறிட்டது. கதறி அழுதேன். நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதேன். வானத்தை நோக்கி கைவிரித்து, என் வாழ்க்கையை ஏன் இப்படி வீணாக்கினீர் என்று கதறி அழுதேன். குத்துவாளை மேலே வீசி நெஞ்சு காட்ட முயற்சித்த போது அந்த வாள் தடுக்கப்பட்டது. என்னை மெய்க்காவல் வீரர்கள் இறுக்கி கொண்டார்கள். எப்படி போனாய், எப்படி போனாய், என்னை விட்டு எப்படி போனாய், என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எப்படி என்னை விட்டு பிரிந்தாய், இத்தனை தூரம் இப்படி வாழ்ந்துவிட்டு போய் வருகிறேன் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. நான் அவளை பார்த்து சீறினேன். ஆத்திரத்தில் பல்கடித்தேன். அடிப்பட்ட புலி போல 4 பக்கமும் அலைந்தேன். மாதாண்ட நாயகர் எதிரே வந்தபோது முகம் பொத்திக் கொண்டேன். என் வாழ்க்கை பாழாயிற்றையா, அழிந்து போ என்று என் குடும்பத்தை யாரோ எட்டி உதைத்து விட்டார்களையா என்று அலறினேன். ராஜேந்திரன் விழிகள் சிவந்திருந்தன. அவர் என்னை அணைத்து கொண்டார். தலையை தடவி விட்டார். என் படை வீரர்கள் எனக்காக வாய் விட்டு அழுதார்கள். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உன் கழல் தொழுதெழுவேன். கடலினில் அமுதொடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. யாரோ நெஞ்சு உருக குரல் குழைய பாடினார்கள். இதுவோ உன் அருள், இதுவோ உன் ஆளுமை என்று கத்தினார்கள். முன்னெப்போதும் இல்லாத அர்த்தம் வெளிவந்தது. ஆனால் என் கதறல் தொடர்ந்தது. அழட்டும், விடுங்கள் என்று ராஜேந்திரர் கட்டளையிட்டார். என் நினைவு தப்பியது. நப்பின்னை என்னை இன்னும் இறுக தழுவிக்கொண்டாள். சமாதானப்படுத்தினாள். போகிற இடமெல்லாம் நீயும் வருவேன் என்று சொன்னாய். நீ போகிற இடத்திற்கு நானும் வர வேண்டாமா? என்ன இது, உனக்கொரு நீதி எனக்கொரு நீதியா? கூவினேன். நப்பின்னை சிரித்தாள். வரக்கூடாது என்று தலையசைத்தாள். எங்கே போயிருக்கிறாய்? என்ன இடம் அது? எனக்கு சட்டென்று அந்த கிழவர் சொன்னது ஞாபகம் வந்தது. சொல் நப்பின்னை, என்ன இடம் அது? எங்கே போயிருக்கிறாய்? இறந்து விட்டாயா? என்னை விட்டு விலகி விட்டாயா? உன்னையும் என்னையும் இறப்பு பிரிக்குமா? மரணத்தால் துண்டாடப்பட்ட சாதாரண மனிதர்கள் தானா நாம்? நம்முடைய காதலுக்கு அர்த்தமே இல்லையா? வாழ்தல் பொய்யா, மரணம்தான் சத்தியமா? நப்பின்னை நில், நானும் வருகிறேன். குத்துவாள் வேண்டாம், குளத்து விஷம் வேண்டாம். மனதை நிலைநிறுத்தி உன் பின்னே தொடர்வேன். மூச்சை வெளியிடாது என் உயிரை என்னிடமிருந்து பிரிப்பேன். தொடர்ந்து வருவேன். என்னை விட்டு நீ போனது தவறு. நான் மூச்சு விடுவதை அழுத்தி நிறுத்தினேன். தலை வெடித்து சிதறுவது போல ஒரு வலி ஏற்பட்டது. மரணம், மரணம், மரணம் என்று மனம் ஆசையோடு கூவியது. நப்பின்னை விலகினாள். நான் தொடர்ந்தேன். இன்னும் நகர்ந்தாள். நான் முன்னேறினேன். என் ஆத்மா, என் உயிர் என் உடலில் இருந்தது. என் மனம் உடம்பையும் ஆத்மாவையும் புறக்கணித்து என் மனைவி பின்னே ஓடிற்று. அடே, இதுதான் மரணமா? நான் திகைத்தேன். இதுதான் குகை போன்ற வடிவமா? இந்த சுழலால் உறிஞ்சப்பட்டு வேறெங்கோ நகர வேண்டுமா? இந்த பூமி உன்னுடையது இல்லை என்று அப்புறப்படுத்த இந்த சுழல்தான் முயற்சிக்கிறது. உடம்புதான் பூமியின் சொந்தம், உயிர் அல்ல என்று அப்புறப்படுத்தப்படுகிறது. என் மனைவி வேகமாக ஓடினாள். நான் பின்தொடர்ந்தேன். திடீரென்று எரித்தது. கடும் வெப்பம் முகத்தில் அடித்தது.
வைதரணி நதி, வெந்நீர் ஆறு, பூமியின் எல்லை. எல்லா உயிரும் இதை தாண்டித்தான் போக வேண்டும். தாண்ட பயப்பட்டவர்கள் பேய் பிசாசாக அலைவார்கள். கொலையிலோ தற்கொலையிலோ சிக்கியவர்கள் மரணத்தின் மீது விருப்பமில்லாமல் இருப்பார்கள். நப்பின்னை தயங்கினாள். சட்டென்று இறங்கினாள். நானும் அவளை பின்தொடர்ந்தேன். என்னோடு கைகோர்த்து கொண்டாள். நிம்மதி என்று நானும் அவளை நெருங்கி அணைத்து கொண்டேன். வைதரணி நதியை 2 பேரும் மௌனமாக தாண்டினோம். அமைதியான, நிலையான, நிம்மதியான இடத்தில் கால் வைத்தோம். அங்கிருந்து பூமி என்கிற வடிவம் தெரிந்தது. என்னிடமிருந்து விலகி நப்பின்னை என்னை நமஸ்கரித்தாள். அவளை சுற்றி ஒளி உருவங்கள் தோன்றின. தாயைப் போல, தகப்பனைப் போல, கன்றினை முகரும் பசுவைப் போல அவர்கள் நப்பின்னையை அணைத்து கொண்டார்கள். நான் நெருங்க முடியவில்லை. ஏன் நப்பின்னை? நான் அழுதேன். இதுவரை போதும். ஒளி உடம்பாக போகிறேன். மறுபடியும் பிறப்பில்லா நிலைக்கு போகிறேன். உங்களுக்கு இங்கே வேலை இருக்கிறது. நான் காத்திருக்கிறேன். இப்போதைக்கு விடை கொடுங்கள். அவள் மறுபடி கைகூப்பினாள். வேறு யாரோ இழுத்தார்கள். வைதரணி நதிக்கு அப்பால் கொண்டு போட்டார்கள். இருள் குகை என்னை பூமி நோக்கி உமிழ்ந்தது. உயிர் உடம்பில் நுழைந்து உடலோடு ஒட்டிக்கொண்டு உலுக்கி எழுந்தது. இதுவா? இதுதானா? இப்படித்தான் மரணமா? நான் திகைத்து போய் கிடந்தேன். பெரிய மரங்கள் வெட்டப்பட்டன. நீரூற்றி திலகமிட்டு மஞ்சள் தடவி அவள் நெஞ்சை வாளால் கீறி அவளுக்கு வீர சொர்க்கம் என்று அறிவித்தேன். சோழப்படை வெறி பிடித்தது போல அலறிற்று. உச்சி வேளையில் 100கணக்கான சிதைகள் எரிந்தன. ராஜேந்திரர் குதிரை ஏறி எல்லா சிதைகளையும் வலம் வந்தார். வாள் உயர்த்தி வார்த்தை இல்லாமல் கோபமாக கத்தினார். வீரர்களை வரிசைப்படுத்தினார். ஈர வேட்டியோடு எரியும் சிதைக்கு அருகே நான் வேடிக்கை பார்த்தேன். இது பேடித்தனம், பெட்டை மேலை சாளுக்கியம். ராஜேந்திரர் உருமினார். குழந்தைகளிடம் விஷம் அனுப்பி குளத்து நீரில் கலக்க வைத்து எங்களை கொன்றுவிடலாம் என்று நினைத்தாயோ? 300 பேர் படை அல்லடா, சோழ 3 லட்சம் பேர் கொண்ட படை. கல்யாணியை எரியூட்டுவோம். மேலை சாளுக்கியத்தில் எல்லா சுவரையும் இடித்து தள்ளுவோம். குழந்தைகளை குத்தி கொல்லுங்கள். கிழவர்களை அடித்து தள்ளுங்கள். பெண்களின் நெஞ்சில் வாள் இறக்குங்கள். நம் மக்களை ஈவு இரக்கமின்றி கொலை செய்த மேலை சாளுக்கியம் சுடுகாடாக மாற வேண்டும். மேலை சாளுக்கியத்தில் எந்த மனிதர்கள் மீதும் மரியாதை வைக்க வேண்டாம். அடித்து நொறுக்கு. சோழப்படையே வா, எழுந்திரு, போர் செய். என் எதிரே வந்து கூவினார். நான் வாள் உருவி குதிரை ஏறினேன். 3 லட்சம் பேர் கொண்ட சோழப்படை மேலை சாளுக்கியம் நோக்கி வெறி பிடித்தது போல போயிற்று. ஒரு வீட்டு நிலவரையில் ஒதுங்கியிருந்த 110 பேரை அடித்து இழுத்து வந்தது. குதிரையை வேகமாக ஓட்டியபடியே ஒரு 5 வயது பெண் குழந்தையின் நெஞ்சில் கத்தியை சொருகினேன். 2 பையன்களை வெட்டினேன். கிழவரின் தோள்களை சிதைத்தேன். என்னால் பெரிய பெண்களை கொல்ல முடியவில்லை. வில் வளைத்து அம்பு தொடுத்து மிக அருகே இருந்தபடி பெண்களின் இருதயத்தை சோழ வீரர்கள் துளைத்தார்கள். இன்னொரு சுடுகாடு அங்கு உருவாயிற்று. பிணங்களை ஒட்டு மொத்தமாக போட்டு வீட்டிற்குள் கட்டைகளை அடுக்கி தகனம் நடந்தது. மாமிச நாற்றம் காற்று முழுவதும் பரவியது. அடுத்த கிராமம் என்று சோழ வீரர்கள் வெறி பிடித்தது போல ஓடினார்கள். கிராமங்களையும் நகரங்களையும் சிதறடித்தார்கள். கொட்டூர் என்று அழைக்கப்பட்ட அந்த கிராமத்தில் பிற்பாடு மேலை சாளுக்கியத்தினர் மாதண்ட நாயகர் ராஜேந்திரரின் அட்டூழியங்கள் என்று பட்டியலிட்டு ஒரு கல்வெட்டு வைத்தார்கள். ஆமாம், அப்படித்தான் செய்தோம் என்று சோழப்படை இருமாந்திருந்தது. முதல் ஆளாக துங்கபத்திரை ஆற்றில் இறங்கினேன். இழுத்து கொண்டு போன கயிறை எதிர்முனையில் அடித்து இறுக்கினேன். நீர் மீது கயிறு போட்டு நூற்பாலம் கட்டினார்கள். சில நாட்களில் மரப்பாலமாக அது மாறியது. குதிரைகள் கடந்து வந்தன. கட்டைகளை யானைகளால் இழுக்க வைத்து இன்னொரு பாலம் போடப்பட்டது. 3 லட்சம் வீரர்களும் 8 நாட்களில் கல்யாணியை நோக்கி அணிவகுத்தார்கள். கல்யாணி நகரை கைவிட்டுவிட்டு வெகு தொலைவு மேலை சாளுக்கிய படை பின்வாங்கி இருந்தது. கல்யாணி நகரம் சோழ தேசத்தால் எரியூட்டப்பட்டது. பிறகு என்ன செய்வது என்று சோழ படைகள் திகைத்தன. கல்யாணியை ஆளும் எண்ணமில்லை. நாசம் செய்துவிட்டு ஊர் நோக்கி திரும்பினர். ஆனால் வெட்டி வீழ்த்தப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள்.
ஒவ்வொரு மரணத்தையும் உற்று பார்க்க ஆரம்பித்தேன். மரணம் எனக்கு சமீபமாயிற்று. எப்போதும் மரணத்தை பற்றிய சிந்தனையில் இருந்தேன். எனக்கு தளபதி பதவி கொடுப்பதாக மாதாண்ட நாயகர் சொன்னார். நான் மறுத்துவிட்டேன். பொறுப்புகள் சுமக்கக்கூடிய மனோநிலையில் இல்லை. பட்டும் படாமலும் இருக்க விரும்புகிறேன். நான் உபதளபதியாகவே இருந்து விடுவதுதான் நல்லது என்று அடிக்குரலில் விண்ணப்பித்தேன். என் விண்ணப்பம் ஏற்கப்பட்டது. உபதளபதிதான். ஆனாலும் சேனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அத்தனை மரியாதைகளும் எனக்கும் கிடைத்தன. என்னுடைய 85வது வயதில் கீழை சாளுக்கியத்தில் நான் மரணமடைந்தேன். என் மரணமும் விசித்திரமாக இருந்தது. 85 வயதுக்கு உடம்பில் தளர்ச்சி இல்லை. ஆனால் மனம் தளர்ந்து விட்டது. நப்பின்னைக்கு பிறகு வேறு எந்த பெண்ணையும் மனதாலும் நினைக்க முடியவில்லை. தலை தும்பைப்பூ போல நரைத்துவிட்டது. உடம்பு கட்டுவிடாதிருந்தது. மன்னர் கொடுத்த கேயூரங்களும் தங்கச் சங்கிலியும் உடம்பை அலங்கரித்தன. மனம் வெறுமையாய் கிடந்தது. கீழை சாளுக்கியத்தில் பல குன்றுகளுக்கு நடுவே ஒரு ஏரி இருந்தது. ஏரியை சுற்றி வயல்களும் நல்ல கிராமங்களும் இருந்தன. நான் குன்றின் உச்சியில் இருந்தபடி நப்பின்னையோடு பேசிக்கொண்டிருந்தேன். மேலை சாளுக்கியத்தில் பொட்டூரில் செய்த படுகொலைகள் பற்றி பெரிய புலம்பல் பாட்டுகள் அங்கே பாடப்பட்டதாம். அந்த நாளை மிக பெரிய இழவு நாளாக கொண்டாடுகிறார்கள். தலைமுறை தலைமுறையாக இந்த கொடுமையை சொல்ல வேண்டும் என்று பாடலாக்கியிருக்கிறார்கள். மலை உச்சியிலிருந்து கீழே போகும்படி நப்பின்னை என்னை வற்புறுத்தினாள். காரணம் கேட்டேன். உங்களை கொல்வதற்கு ஆட்கள் வருகிறார்கள். வரட்டும். எதற்காக பிடிவாதம் பிடிக்கிறீர்கள்? என்னால் இங்கு இருக்க முடியவில்லை. சுற்றி 3 உருவங்கள் தோன்றின. மேலை சாளுக்கியர் என்று முகத்தில் தெரிந்தது. அசட்டு சிரிப்பு, இறுகிய முகவாய், கீறலான கண்கள். நான் என் வாளை உருவினேன். அவர்கள் பயந்து பின்வாங்கினார்கள். இன்னும் 3 பேர் மலையேறி வளைத்து கொண்டனர். எத்தனை நாள் போராடுவது? எத்தனை நாள் இங்கிருப்பது? நான் அயர்ந்தேன். வாளை உரையில் சொருகி உரையோடு கூடிய அந்த வாளை மலை பள்ளத்தாக்கில் வீசியெறிந்தேன். வாள் வெகு தூரம் போய் தரையில் மோதியது. 3ஆம் துண்டை இறுக கட்டி மேல் வேட்டியை உதறி மேலே போர்த்தி கொண்டேன். கிழக்கு நோக்கி நின்றேன். அவர்கள் என்னை வளைத்து கொண்டார்கள். ஏன்? போரிட வெட்கமாக இருக்கிறதா? இல்லை, அயற்சியாக இருக்கிறது. பெண்களை, குழந்தைகளைத்தான் வெட்டி கொள்வீரோ? குடிநீரில் விஷம் கலந்தால் நிச்சயம் வெட்டுவேன். என் தமையனும் தங்கையும் இறந்தார்களடா. ஒருவன் கத்தினான். 60 வருட வெஞ்சினமா? ஆமாம், தீர்த்துக்கொள் என்று கைவிரித்தேன். சுற்றி வந்து என்னுடைய இடப்புற இடுப்பில் குத்துவாளை பாய்ச்சினார்கள். 3-4 பேர் வாள் உருவி என்னை வெட்டினார்கள். நப்பின்னை ஓடி வந்து தழுவிக்கொண்டாள். வில் வளைத்து மிக அருகே நின்று மார்பு குழியை நோக்கி அம்பு செலுத்தினான். அம்பு பின்பக்கம் வந்து நின்றது. இதயம் துண்டுபட்டதால் உடனே மரணம் ஏற்பட்டது. நப்பின்னை என்னை வெளிச்ச உலகத்திற்கு இழுத்து போக முயற்சித்தாள். ஆனால் முடியவில்லை. அவள் தடுக்கப்பட்டாள். குழந்தைகளையும் கிழவர்களையும் கொன்றதும், ஊர் எரியூட்டியதும், பல பெண்களை சவுக்கால் அடித்ததும் நான் வெளிச்ச உலகத்திற்கு போகாமல் தடுக்கின்றன என்பது புரிந்து போயிற்று. எனக்கு வருத்தமே இல்லை. பூமியில் இருந்தவரை நப்பின்னையின் மீது ஆசை இருந்தது. பூமியை விட்டு வைதரணி நதியை தாண்டி ஒரு இடத்திற்கு வந்ததும், அங்கே இருந்து பூமியை பார்த்ததும், இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று நான் உட்கார்ந்து விட்டேன். வெளிச்சத்திற்கும் போகவில்லை, பூமியிலும் இல்லை. 2க்கும் நடுவே இருந்தேன். இது ஒரு நிம்மதியான இடம், தவம் செய்ய உகந்த இடம். அடுத்த பிறவிக்கு வேண்டுமென்பதை இங்கே சம்பாதித்து கொள்ள முடியும். பூமியிலிருந்து மரணமடைந்து மேலே வருபவர்களையும் இடையறாது கவனித்து கொண்டிருந்தேன். அவசியமானவர்களுக்கு ஆறுதல் சொன்னேன். என்னால் கீழேயும் இருக்க முடியவில்லை, மேலேயும் போக முடியவில்லை. என் சொர்க்கம் நடுவே இருந்தது. நான் என் கதையை முடித்துவிட்டு ஞானியை பார்த்தேன். ஞானி திகைப்பில் இருந்தார். மெல்ல என் தலையை, முதுகை தடவினார். துன்பத்திலிருந்து ஞானத்தை அடைவது என்பது ஒரு வழி. மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி அதிலிருந்து ஞானத்தை அடைந்திருக்கிறீர். இது நிரந்தரமானது. அதனால்தான் வெளிச்ச உலகத்திற்கு போவதற்கும் உமக்கு விருப்பமில்லாமல் பூமியில் என்ன செய்து கொண்டிருந்தீரோ அதை
இறந்த பிறகும் செய்து கொண்டிருக்கிறேன். உயிருள்ளவருக்கு உதவி செய்வதை விட இறந்தவருக்கு உதவி செய்வது என்பது இன்னும் புண்ணியம். அவர் என்னை உற்று பார்த்தார். எனக்கு கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் போல் தோன்றியது. உங்களுடைய தனிமை தவத்தால் நிலையாக உட்கார்ந்து விட்டீர்கள். ஞானி பாராட்டினார். நான் மெல்ல இல்லை என்று மறுத்தேன். ஏன் என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். நான் மட்டும் காரணமில்லை, என் மகனும் காரணம் என்று சொன்னேன். உங்கள் மகனா? அவனோடு பிற்பாடு தொடர்பு ஏற்பட்டதா என்று விசாரித்தார். இல்லை, அவனுடைய வாழ்க்கை வேறு, என்னுடைய வாழ்க்கை வேறு. ஆனால் நான் மரணம் அடைந்த பிறகு அந்த இடத்திலேயே தகனம் செய்து நடுக்கல் எழுப்பி என்னுடைய அஸ்தியை ஒரு வெள்ளி குடத்தில் போட்டு பை நிறைய பொற்காசுகளோடு என் மகனுக்கு ராஜேந்திர சோழர் அனுப்பினார். தன் தாயின் மரணத்திற்கு பிறகு என்னை ஒரே ஒரு முறை பார்த்த என் மகன் என்னுடைய அஸ்தியை மரியாதையாக வாங்கி கொண்டான். ஐயோ பாவம், தகப்பனாரின் அரவணைப்புக்கு நீ ஆட்பட்டதே இல்லையே என்று பலர் அவனிடம் அன்பு கொண்டார்கள். என் தந்தை என் சோழ தேசத்திற்கு செய்தார், நான் என் தந்தைக்கு செய்வேன் என்று அந்த கலசம் வந்த நாளே தகனம் செய்த நாள் என்று தீர்மானித்து கல் நட்டு 13 நாட்களும் தர்ப்பணம் செய்து நீர் வார்த்து பிண்டம் வைத்து நமஸ்கரித்தான். இங்கு வந்த பிறகு பூமியிலுள்ள பசியும் தாகமும் கொஞ்சம் தொந்தரவு செய்யும். அந்த பழக்கம் மனதுக்குள்ளிருந்து பசிக்கிறதே, தண்ணீர் இல்லையே என்பது போல ஒரு நினைவு ஏற்படும். கீழே நீர் வார்க்க பிண்டம் வைக்க உடனடியாக அது விலகி கொள்ளும். ஞானி ஆம் என்று தலையசைத்தார். அது மட்டுமல்ல, தினமும் வெங்கல மணி தானமும் வஸ்திர தானமும் விசிறியும் சால்வையும் தூப தீபமும் பசுமாடும் கன்றும் பல அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்தான். ராஜேந்திர சோழர் கொடுத்த காசை தனக்கென்று வைத்து கொள்ளவில்லை, என்னுடைய நீத்தார் கடனுக்கே உபயோகப்படுத்தினான். எனக்கு இங்கே குளிர் போயிற்று, மணி ஒலியால் பயம் போயிற்று, தூபத்தால் சுற்றி வாசனை ஏற்பட்டது, தீபத்தால் வெளிச்சம் ஏற்பட்டது. உண்பது வேறு எவரும் இல்லை, என் தந்தை என்ற நினைப்போடு செய்தான். அவன் மகா பண்டிதன், உண்மையானவன். அவன் தானங்கள் என்னை உறுதியாக உட்கார வைத்தன. பசி, தூக்கம், தாகம் எல்லாவற்றையும் சுத்தமாய் துடைத்து என்னை ஒரு நல்ல சூழ்நிலையில் அமர வைத்தான். அதற்கு நீ என்ன செய்தாய்? ஞானி குறுக்கு கேள்வி கேட்டார். உங்கள் ஆசீர்வாதம் போதும் என்று சொன்னான். நான் அவன் அபிலாஷைகள் என்னவென்று உற்று பார்த்தேன். அவனுக்கு 3 மகன்கள். அந்த 3 மகன்களுக்கும் நல்ல குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்பது அவன் ஆசையாக இருந்தது. அவர்களில் ஒருவனுக்கு மட்டும் திருமணமாகி இருந்தது. அடுத்த வருடமே மீதியுள்ள 2 பேருக்குமே திருமணமாகியது. 4 வேதம் படிக்க 4 விதமான பேர பிள்ளைகள் என் மகனுக்கு பிறந்தன. என் குலம் தழைத்தது. ஒருவர் கூட வீணாக போகவில்லை, தவறான பாதையில் போகவில்லை. அவர்கள் ஈடுபட்ட எல்லாவற்றிலும் வெற்றி அடைந்தார்கள். ஒற்றுமையாக இருந்தார்கள். குடும்பத்திற்கு தளபதி குடும்பம் என்று பெயரிடப்பட்டு எல்லோரும் அழைத்தார்கள். அதுவும் சந்தோஷமாக இருந்தது. இப்போது என் பேர பிள்ளைகளும் என்ன என்று தெரிந்து கொண்டு நீத்தார் கடன்கள் செய்கிறார்கள். நான் மேலும் வலுப்பெற்று இருக்கிறேன். இந்த இடத்தை விட்டு நகர விருப்பமில்லை. எல்லாவித சௌகரியங்களோடும் வாழ்கிறேன். இதுதான் என் கதை. இவ்வளவுதான் என் கதை. நான் எழுந்து ஞானியை வலம் வந்து விழுந்து நமஸ்கரித்தேன். நண்பர்களே, கேசவன் நாராயணன் கதை எப்படி இருந்தது? அவர் கதை சொன்ன பின்னால என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கா? அங்க இருக்கிற மத்தவங்க என்ன ஆனாங்க? ஞானி மேல போவாரா இல்ல பூமிக்கு வருவாரா? கேசவன் நாராயணன் எங்க போவாரு? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? அடுத்தடுத்த எபிசோட்ல ஆன்சர்ஸ் கிடைக்கும். டிப்ஸ் சொல்லிடலாமா? நீங்களாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நீங்கள் மற்றவர்களைப் போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல கதை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.